வணக்கம் நண்பர்களே, முக்கியமான சில செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ரங்கராஜ் பாண்டே அமர் பிரசாத் ரெட்டி நேர்காணலில் அமர் பிரசாத் ரெட்டி எக்ஸ்க்ளூசிவாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. அதை நிறைய பேர் கவனிக்கலை. ஜூன் 5ஆம் தேதி மதியானம் 12 மணிக்கு பொதுமக்கள்கிட்ட அண்ணாமலை பேசினார்ல, அதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்பாக பாஜகவுடைய முக்கிய தலைவர்களுக்கு, தமிழக பாஜகவில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி இவ்வளவு நாள் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கு நன்றி, இப்போது புதிய பாதையில் பயணிக்க நான் விரும்புகிறேன், இத்தனை வருடம் என் கூட நின்னதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பலர்கிட்ட பேசியிருக்காரு. டெல்லி தலைமையை சந்தித்து அவங்க வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லிவிட்டு எப்படி பிஜேபியிலேருந்து எவ்வளவு நாகரிகமான முறையில் அண்ணாமலை வெளியே வந்தார் அப்படிங்கிறத நம்ம பல வாட்டி பேசிட்டோம். இப்போது தமிழக பாஜக கும்பல்கிட்டையும் அண்ணாமலை ஃபோன் பண்ணி நன்றி சொல்லி பிஜேபியிலேருந்து வெளியில் வந்திருக்காரு. தமிழிசை அக்கா கிட்டலாம் பேசியிருக்காராம், தேங்க்ஸ் சொல்லியிருக்காராம். ஆனால் அந்த தமிழிசை அக்கா யூடியூப் சேனலாக போய் உட்காந்துக்கிட்டு அண்ணாமலை ஃபெயில்டு பர்சன், தோல்வி அடைந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு வன்மத்தை கக்கிக்கு இருக்காங்க. எந்த இடத்துலையும் பிஜேபியையும் பிஜேபி தலைவர்களையும் அண்ணாமலை குறைச்சி பேசலை, மரியாதை குறைவாக எந்த இடத்துலையும் பேசலை. ஆனால் தமிழக பாஜக கும்பல் அவங்க மரியாதை குறைவாக அண்ணாமலையை பேசுகிறாங்க. அவங்க பேசுகிறதோடு மட்டும் இல்லாமல் இந்த கல்யாண்ராமன், ஜேவிசி ஸ்ரீராமு இது மாதிரியான நபர்களை தூண்டிவிட்டும் பேச வச்சு பார்த்துக்கிருக்காங்க. ஆனால் அண்ணாமலை எப்படி நடந்துக்கிட்டார் பார்த்தீங்களா? மேன்மக்களே அப்படிங்கிறது இதுதான் அப்படின்னு அண்ணாமலைக்கு பாராட்டுகள் குவிந்து வருது. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? பிஜேபி டிஎம்கே கூட்டணி லோடிங்கா அப்படின்னு நிறைய பேர் சந்தேகத்தை எழுப்பிக்கிருக்காங்கல்ல. ஏன்னா முன்னாடி மாதிரி திமுக பிஜேபிக்கு எதிராக அவ்வளவா பேசுறது இல்லை, பிஜேபியை அவ்வளவா அட்டாக் பண்ண மாட்டாங்க. அதுதான் சந்தேகத்தை அதிகப்படுத்துது. இந்த சூழலில் இப்போ தெலுங்கு தேசம் பார்ட்டி பிஜேபியோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஆந்திராவை ஆட்சி செய்கிறாங்க. அந்த கட்சியுடைய முக்கிய தலைவர் நாரா லோகேஷ் திமுகவை பாராட்டியிருக்காரு. தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதில் திமுக நேர்மையாகவும் தொழில்முறை அணுகுமுறையோடும் செயல்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கேவை டிடிபி பாராட்டியிருக்காங்க. டிஎம்கே ஆட்சியில் இருந்தபோது ஃபார்மர் சிஎம் பல நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். தொழில் முதலீடுகளை ஈர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல நாடுகளுக்கு போனார். இத்தனை கோடிக்கு எம்ஓயு சைன் ஆயிருக்கு, அத்தனை கோடிக்கு எம்ஓயு சைன் ஆயிருக்கு அப்படின்னு டிஎம்கே சொன்னாங்க. எதிர்கட்சிகள் கேட்டாங்க, எம்ஓயு சைன் ஆகுது, ஆனால் அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாநிலத்துக்கு வந்து சேர்ந்துச்சா? பெயரளவுக்கு மட்டும் எம்ஓயு சைன் பண்ணுறது மாதிரி தெரியுது, ஆனால் அது முதலீடாக வந்து சேர்ந்த மாதிரி தெரியலையே அப்படின்னு எதிர்கட்சிகள் சந்தேகத்தை எழுப்பி வெள்ளை அறிக்கை வெளியிடுங்க, புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டதில் முதலீடாக வந்தது எது அப்படின்னு வெள்ளை அறிக்கை வெளியிட சொன்னாங்க. அப்போ தொழில்துறை அமைச்சர் என்ன பண்ணாருன்னா, இந்தாங்க வெள்ளை அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒயிட் பேப்பரை காட்டுறாரு. அதில் எதுவுமே இல்லை, நீங்கள் தானே வெள்ளை அறிக்கை கேட்டீங்க, இந்தாங்க இதுதான் அப்படின்னு ஒரு எம்டி ஒயிட் பேப்பரை எடுத்து காமிக்கிறாரு. அந்த அளவுக்கு இருந்தாங்க டிஎம்கே. ஆனால் அந்த டிஎம்கேவை நாரா லோகேஷ் பாராட்டுறாரு. தொழில் முதலீட்டில் நேர்மையாக செயல்பட்டுச்சு டிஎம்கே அப்படின்னு சொல்லி. இங்கே தான் சந்தேகம் உருவாகுது. டிஎம்கே பிஜேபி கூட்டணி லோடிங்கோ அப்படின்னு நிறைய பேர் கேள்விகள் எழுப்புறாங்க. இது 2. மூணாவது என்ன பார்க்க போகிறோம்? மூணாவது ஜென் இசட் டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி டிஎம்கே நிகழ்ச்சி நடத்திக்கிருக்காங்க. அந்த நிகழ்ச்சியுடைய ஒருங்கிணைப்பு குழுவில் ஒரு பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அன்பானந்தன் அப்படிங்கிறவரை காவல்துறை கைது செய்ய முயற்சி பண்ணியிருக்கு அப்படின்னு கனிமொழி அவர்கள், உதயநிதி ஸ்டாலின்லாம் கண்டனம் தெரிவிக்கிறாங்க டிவிகே கவர்மெண்ட்டுக்கு. இப்போ டிவிகே கேடர்ஸு அந்த அன்பானந்தன் என்ன பேசியிருக்காருன்னு பாருங்கள் அப்படின்னு ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. அந்த வீடியோவில் வரம்பு மீறி, எல்லை மீறி தான் அந்த டிஎம்கே ஃபங்க்ஷனரி பேசியிருக்காரு. அது சொல்லக்கூட முடியாது. 4 மணிக்கு மேலே நடிகையோட உல்லாசமாக விஜய் இருக்கிறாரு அப்படின்னும், பனையூரில் ஒரு நடிகையோடு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜேசன் சஞ்சய் விஜய் சாருடைய பையன் கேள்வி கேட்குற மாதிரியும் அதுக்கு இந்த அன்பானந்தன் பதில் சொல்கிற மாதிரியும் மிமிக்ரி பண்ணி வீடியோ வெளியிட்டிருக்காரு. அதுதான் இப்போ பிரச்சனை. இது எல்லை மீறின பேச்சு கிடையாதா அப்படின்னு டிவிகே கேடர்ஸு இப்போ கவுண்டர் கொடுக்குறாங்க. டிஎம்கே ஆட்சியில் ஜஸ்ட் ஒரு ட்விட்டர் பதிவு போட்டதுக்கே வளைச்சு காவல்துறை கைது பண்ணாங்க. இப்போது டிஎம்கே அந்த அன்பானந்தன் என்னென்ன பேசியிருக்காருன்னு பாருங்கள், இதுக்கு கைது பண்ணாமல் வேடிக்கையாக பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு செக்கு வைக்கிறாங்க டிவிகேக்காரங்க.
இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.